சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். மன்னவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் காணாய் அடங்கிவிடும். உங்களைப் போல சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமா நீ கூறு. என் மன்னவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரே இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ. பூமியே இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநில நேசம். எதற்கு நான் கலங்கியதில்லை இங்கே. ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? என் மன்னவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் கண்ணால் மூடிக்கொள்ளும். பொருளுக்காய் பாட்டாய் சொன்னாய், பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதை நாளும் நாளும், பொருளில்லா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார். போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம். மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். பரந்திடார் ராகம் இதுதானே. வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் 1000 பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் கண்ணால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போல சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமா நீ கூறு.
அப்படி இருக்கிறேன் அண்ணே. என்ன ஒரு பாட்டு, பாட்டுலயே நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேனே. என்னது, நாங்களாம் காவலுக்கு போறோம், வரீங்களா? காட்டுக்கு காவலுக்கு போறோம். உன்னைய பார்த்தா காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரி தெரியலையே. அப்ப என்னைய பார்க்கல எப்படி தெரியுது? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பகுமானமா கிளம்பி வந்த மாதிரி. யோ, காட்டுக்கு காவலுக்கு தான் போறோம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எங்க போறோம்? நான் எங்களுக்கு காட்டுக்கு தேவை, அப்படித்தான் போகணும். ஆரமர எங்களுடைய வழக்கம், குல வழக்கம். ஆமா, குடல் குழம்பு. சரி போனா சும்மா போக கூடாதுல, ஏதாவது பாடிட்டே போமா. அம்மா பாட்டு ஏதோ மாறியாதான், நீனு ஒரு மாறியாதான் இருக்க மார்க்கமா இல்ல கொழுந்து. சொல்லாம எல்லாருமே இந்த சந்தன போட்டு வைக்கிறவங்களை மட்டும் நம்பவே மாட்டேன். எனக்கு பிடிக்காதே பிடிக்காது. ஆமா, என்னது பிடிக்காது. அப்புறம் பாடுவோமா? பாடிட்டே போவோம், நீங்கள் பின்னாலே வாங்க. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள ஆட அடைச்சு வச்சே, பொழுதிருக்க பறந்திருச்சு, போனத மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள ஆட அடைச்சு வச்சே, பொழுதிருக்க பறந்திருச்சு, போனத மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சே. போகும் தடம் பார்த்து தானே, நிழல் தேடி வரும் இருந்த மானே, முகம் பார்க்க துடித்தேனே நானே, முந்தானே உனக்காகத்தானே, புலி கூட்டம் கிளி வேட்டையாட, உன்னால என் சோகம் பாட, கொதி கூட்டம் நான் எங்கு போட, பொதுவாக தீயில் நான் பாட, மகராசம் பேச்சு மலையேறி பாச்சு, ஆனாலும் என் நெஞ்சம் அலைபாயுதே. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சே. விதைச்சாலும் முளைக்காது என்று, விதை போட்டு வளர்த்தேனே அன்று, முகம் பார்க்க துடித்தேனே அன்று, முந்தானே உனக்காக அன்று, ராசாவே நான் எங்கு யாரு, பூவோடு சேராத நாரு, ஏனென்று ஒரு பார்வை கேளு, ஒன்றல்ல இரண்டல்ல கூறு, குடிகாரம் பேச்சு மலையேறி பாச்சு, ஆனாலும் என் நெஞ்சம் அலைபாயுதே. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சே, பொழுதிருக்க பறந்திருச்சு, போனது மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சே. அப்புறம் எங்க தோழி ஒருத்தி வந்திருக்கா, பார்த்தேன்னா அசந்து போவீங்க. பார்த்தேன், இந்த மாதிரி தோழி எங்கேயுமே நான் பார்க்கல, எந்த மேடையிலையும் பார்க்கல. இப்ப வருவா பாருங்க தோழி.
கொள்ளையோரம் கொய்யா மர ராசா கொழுந்த நாறு வச்ச மரம் ஒட்டடா ஒட்டாடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில ரெண்டு உள்ள என் கக்கத்தில ரெண்டு உள்ள என் கக்கத்தில இந்த கதைய எங்க சொல்ல நான் அந்த கதைய எங்க சொல்ல கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம். கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம் என் கொழுந்த நாறு வச்ச மரம் கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டு என் கொழுந்த நார வச்சுக்கிட்டு மச்சியோரம் மாங்கா மரம் ராசா மாமனாரு வச்ச மரம் என் மாமனாரு வச்ச மரம் மாங்கா காய்க்கு ஆசைப்பட்டு மாமனாரு வச்சுக்கிட்டு ஏ மாமனார வச்சுக்கிட்டேன் முல்லையோரம் முருங்கை மரம் ராசா மூத்தவரு வச்ச மரம் ஏ மூத்தவரு வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவரை வச்சுக்கிட்டு அந்த மூத்தவரை வச்சுக்கிட்டு பாட்டு முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு இப்போ உங்க உழைப்புக்கு ஒரு அளவு இல்லாத ஒரு உழை என்னங்க என்னடி இப்படி வந்து நிக்கிற என்னாச்சு ஏன் மாமா ஏன் ரொம்ப சோகமா இருக்கியே ஆள் சோகமா இருக்கேன் மன வருத்தத்துல இருக்கேன் என்ன ஏன் மனசுதான் பெருசா தான் இருக்கு அப்புறம் என்ன ஏய் மன உளைச்சல் தாங்கலாம் ஒரு கட்டிங்க வாங்கி குடிச்சிட்டு பேசாம பாடு சீ அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க அவருக்கு சொன்னேன்டி அவருக்கா உனக்கு சொல்லுவேன் என் செல்லம் அவர் கட்டிங் காணாது வேற கோட்டை குடிச்சாதே கோட்டை ராமா குடிக்க சொல்லு ஆல்ரவுண்டுக்கார மாமா சொல்றி நான் நல்லா இருக்கேண்ணா ஏண்டி உனக்கு என்னடி கல்லால் செய்யப்பட்ட கற்சிலையா இல்ல பொன்னால் செய்யப்பட்ட பொற்சிலையா இல்லதே நீ நினைக்கிறது மாதிரி போச்சு இல்ல பொற்சிலை ஆனா என்னத்த சொல்ல பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டேன் இல்லடி அதுக்கெல்லாம் பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன் நான் பொய் சொல்லவே மாட்டேன் உண்மையாலுமே ஒரு பெண் எப்படி இருந்தா எப்படி ஏங்க தம்பி பொம்பளை பிள்ளை எப்படா இருக்கு பொம்பளை எப்படா ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் தலையை கீழே குடிக்கிற வெக்க வந்துருச்சப்பா என்னை பார்த்தது வெக்கப்படுறேன் அக்கா எப்படா இருக்கு சூப்பரா இருக்கா அக்காவா அண்ணனா கண்டுபிடிச்சுட்டாங்களா அக்கா இல்ல ஆம்பளை தான்டா நான் உங்களை மாதிரி ஆம்பளை தான் இப்போதைக்கு உண்மையாலுமே பெண்ணுக்கு பெண் பேராசை பிறகு ஒரு கோடி அழகுடி நீ நானா அம்மா அழகா இருந்து என்ன செய்ய ஏண்டி என் அழகா நீங்க தான் மெச்சுக்கோங்க ஏன் அழகா படைச்ச ஆண்டவே ஏண்டி ஏன் அழுகுற ஏன் அழகா படைச்ச ஆண்டவே அடி என்ன சொல்லிட்டு அழுகுடி அழகா படைச்ச ஆண்டவே ஆண்டவன் எனக்கு முட்டுக்கானு சொல்லத்தானே வடைக்க முட்டுட்டான் ஏண்டி ஆனா படைச்சிருந்தான்னு வையி சரி இந்த ஏரியாவுல எத்தனை ஏக்கரை என் பேர்ல வளைச்சிருப்பேன் தெரியுமா இந்த நல்லூரே உனக்கு தான் ஒரு ஆளை விட மாட்டேன் இவரெல்லாம் இவ்வளவு நேரம் உட்கார விடுவனாக்கு என்னங்க நீங்களா பொம்பளை நினைச்சதே கூட்டு போறீங்களா ஐயா நான் பொம்பளை கிடையாது ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது ஏண்டி ஏமாத்தி விட்டியா உனக்கு இந்த வயசுல கேக்குது பாரு இல்ல கிளு இழுப்பு கேக்குது
ஆம்பளைதான் உங்க வேட்டிக்குள்ள என்ன நடக்கா அதேதான் இங்கேயும். ஏன்டி கிட்டி வேற என்ன வாழுது? அப்பனா கிட்டி தான் அடிக்க முடியுமா? கிட்டி அடிக்கல, 2 பேரும் கிரீஸ் அடிச்சுட்டே விளையாடணும். கிரீஸ் கண்டுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி என்னங்க? சரி, உன்னை கொஞ்ச நேரம் வர்ணிக்கலாம்னு ரொம்ப ஆசை. வர்ணிங்க மாமா. வர்ணிக்கவா? நீங்க ஆசை. உனக்கு பாட்டு தெரியுமாடி? நிறைய பாட்டு தெரியும். தெரியுமா? தெரியும். இப்ப மாமா பாடுவேன், அதுக்கு எதிர்பார்த்து நீ பாடுற. சரி பாடுறேன். சரியா? இல்ல முதல்ல நீ அங்க, நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன், நீ அங்க இருந்து மெதுவா நடந்து வா. சரியா? சரிங்க மாமா. அப்போ அங்க போ. அப்படி இல்ல, இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், அங்க இருந்து நேக்கா மாமா கிட்ட அப்படியே வரணும் லைட்டா. சரியா? பூங்காத்து திரும்புமா ஏ பாட்ட விரும்புமா பாம். என்னடி உள்ள எதரா ஓடிச்சாமுக்கிற? நானே இப்போ ஒரு பக்கத்து வந்து காத்து இறங்கி போச்சுன்னு வந்திருக்கேன் வேதனையில். சரி, இந்த பாட்டுலாம் வேணாம். என்ன? உனக்கு நான் ஒரு பாட்டு சொல்றேன். எங்க எதிர்பாட்டு பாருவேன்னு பார்க்கலாமா? பாடுவேன். ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? வரும்போது சிவகங்கையில வாங்கின ரப்பர் பந்துன்னு உனக்கு தெரியுமா? ஐயா, பந்து 15 ரூபா காத்து தானே இறங்கிருச்சு, நினைக்கும் போதுதானே வேதனையும் இருக்குதுங்க. உனக்கு இம்புட்டு வேதனை இருக்கா? காலையில போய் அந்த கடைக்காரனை வச்சுக்கிறேன், பந்துல தான் காத்து வர வர இறங்கிட்டே போகுது. கொஞ்சம் காத்து அடிச்சுக்கடி. வேணாமுங்க. இன்னொரு பாட்டு பாடவா? இன்னொரு பாட்டு, ஒரு முருகன் பாட்டு பாடுறேன். பாடுங்க மாமா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னைய சுண்டு விரல வச்சுக்கிட்டு நோண்டவா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. வேற பாட்டு பாடவா? பாடுங்க மாமா. ஏய் மருது, ஏதாவது பாட்டு சொல்லப்பா. 400 சிந்து கக்குசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்ல, தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் டான்ஸுக்காரி குண்டி கழுவ. அதை எப்படி நீ பார்த்த? முன்னாடி போறேன் படு கவுச்சிரா. சரி அதை விடுங்க மாமா. சரி நானே பாட்டு பாடுறேன். நீ பாடுறி. பூவே பூச்சூட பச்சரிசி பச்சது போனி வருத தொட்டு போட்டா பெண்ணரசி சுத்தது ஏனி என் மனசு தமாக்கு பாட்டு படுத்தி ராசா முன்னு போட்டு குடுந்தோ ரோசா தமாக்கு பாட்டு படிச்சா ஏ ராசா குமுன்னு போட்டு குலுங்கோ ரோசா தான குயிலே விளையாடும் மயிலே எடுத்து பாட்டு பாடும் குயிலே உன்னைய நீ பொட்டு
மங்களம் உண்டாகட்டும். அம்மா வணக்கம். புதுசா ஒரு தோழி. ஆமாங்க. அப்படியா? ஆமாம்மா. சரி, நீ மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். சரிங்கம்மா. அப்பா வந்து என்ன சொன்னாரு? காவலுக்கு போக சொன்னாரு. கண்டுங்கடுத்தமா கால் பண்ணு சொல்லியிருக்காரு. ஆமாங்க. ஏன் நம்ம தான் கால் போணுமா? ஏம்மா? இல்ல நம்ம தான் கால் பண்ண அப்படி என்ன அவசியம்? ஆண்கள் வந்து உழுது பயிரிடுவதும் பெண்கள் மட்டும்தான் காவல் செய்யணும்னு சொல்லி காவலுக்கு இப்ப பேசிக்கிட்டே நந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாங்கம்மா. இடம் ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கு. ஏன்னா இடத்த வச்சு நமக்கு பெருமையா, நம்மள வச்சு இடத்துக்கு பெருமையா? இடத்த வச்சுதான் நம்மளுக்கு பெருமை. நம்மள வச்சு இடத்துக்கு என்னைக்கும் கிடையாது. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் சென பிடிக்காது. என்னது? பிள்ளை வரக்காது. அடி அறிவு கட்டவளை எருமை என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஏமா? கர்மம் முடிச்சவளை என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல என்ன? வாய் தவறி வந்துருச்சுமா. சரி, மனசு எப்படி இருக்கு? மனசு வர வர அந்த பந்து காத்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஏய், எப்ப டஸ்ன்னு வெடிக்குதோ ஒரு டியூம் லைட் அவுட் ஆகுது. பொம்பளதானா நீ? ஏமா? என்னடி என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சரி, மனசு சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு மனசு? என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு? இந்த 2 லைட்டை பவரா வச்சு கட்டினதுக்கும் உள்ள 4 துண்டை வச்சதுக்கும் எரிச்ச மசுராத்தியா இருக்கு. சும்மா என்னதான் உன் முடிவு? என்னதான் உன் முடிவு கேக்குறப்ப மனசு சந்தோஷமா இருக்கா? இருக்குமா? என்னத்தையோ மலர்களும் பத்தி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாங்கம்மா. அந்த ஒரு மலை எடுத்து மாலையா தொடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சா எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் டி. என்னங்கம்மா? எனக்கு 7 அண்ணன்மார்கள் சொன்னாங்க. ஆமாங்கம்மா. அந்த 7 அண்ணன்மார்களையும் காணு 2 தோழிமார் தான் நிக்குது. 7 அண்ணன்மார்கள் எங்கே? உங்க அண்ணன் பூரா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஆமாங்கம்மா. இந்த பிள்ளை எனக்கு நாத்தனா. ஆமா. அப்ப நான் எப்படி நாத்தனா? எப்படி நாத்தனா? உங்க அண்ணே கிட்ட இந்த தண்டியில ஏத்துனா இவன் நாத்துனா. எங்க அண்ணன் ஏத்துனா இவ எவனுக்கு நாத்தனாடி. என்ன காரணம் அப்படின்னா தாலியை ஏத்துனா இவ எனக்கு நாத்துனா. அதனால சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். ஆமா, ரொம்ப அழகா இருக்குல்ல. ரொம்ப நாளா பச்சாலா நெத்தி போட்டு தன் கையாலே பச்சாலா நெத்தி போட்டு தன் கையாலே மச்சானி நெஞ்ச தொட்டு பச்சாலா நெத்தி போட்டு தன் கையாலே மச்சான நெஞ்ச தொட்டு பாதாமரோ ஓராயிரோ அவங்க வெள்ளம் புள்ளரிக்க ஆசையெல்லாம் பாய்விரிக்க மச்சான நெத்தி போட்டு என் கையாலே மச்சானி நெஞ்ச தொட்டு ஆமாங்கம்மா. வானபாடி பறவைகளை காணம்பாடி விரட்டன். கல்ல கொண்டு அடிக்க சொன்னாரா? சொல்லாலே மட்டுமே விரட்ட வேண்டும். சின்ன பிள்ளைங்க முதல்ல மூடி தொலை. ஏம்மா? எதா இருந்தாலும் ஒரு பெண்ணாப்பட்டவ மூடி வச்சாதான் பெருமை.
திறந்து காமிச்சேன்னு வச்சுக்க இவ்வளவுதானா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மூடி மூடி வைக்கத்தே அதுக்குள்ள நாய் வாத்தது மாதிரி விரட்டிக்கிட்டே தெரிவாங்க. படக்குன்னு திறந்து காட்டிட்டோம்னா முட்டு தானா ஒரு ரூபாயே இந்த மாதிரி. பெண்கள்லாம் ஒன்ன மாதிரி தான் இருக்காங்க. பெண்களுக்கு வந்து 4 வகை குணங்கள் என்ன அப்படின்னா அச்சமடம், நாணம், பயிர்ப்பு. இந்த அச்சமடம், நாணம், பயிர்ப்புல ஒன்னாவது ஒன்று இருக்கா? எல்லாமே என்கிட்ட இருக்குமா? என்ன இருக்கு? 4மே இருக்கு. 4மே இருக்கா? அச்சம், மடம், ஞானம், பைப்பு. ஆனா என்ன தண்ணி தான் உப்பு தண்ணியா வருது. பைப்பை கொண்டு குப்பையில போடு முதல்ல. அச்சம்னா என்னடி? அச்சம் என்றால் பயம். நாணம்னா? ஞானம் என்றால் அழகு, அறிவு. அறிவுமா பிச்சு புடிய பிச்சு. நாணம்னா என்ன? ஞானம்னா வெக்கம். மடம் அப்படினா? மடம்னா வந்து பள்ளிக்கூடத்துல பஜனை வர்றது. மடம்னா என்னடி? ஆமா மடம்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருக்கணும். அதான் மடம். பயிர்ப்பு அப்படினா? பயிர்ப்பு தான் பைப்பு இருக்கத்தான் செய்யுது. பயிர்ப்பு அப்படினா என்ன? தன்னுடைய கணவனை தவிர்த்து பிறர் ஆடவர்த்தனை பார்க்கும் பொழுது அவனை அருவருப்பான பார்வையில் பார்க்க வேண்டும். அதான் பயிர்ப்பு. அடித்து வரட்டுமா? போவோமே. ஆலோலம் 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 அழகான பட்சிகளே ஆலோலம் சோ. ஆலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் சோ. ஆலோலம் 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 அழகான பட்சிகளே ஆலோலம் கனகருங்குயிலே ஆலோலம் கனகருங்குயிலே ஆலோலம் கனகருங்குயிலே ஆலோலம் கள்ளத்தர கொண்டங்களே ஆலோலம். ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே 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 ஆலோலம் சோ ஆலோலமே சோ ஆலோலமே. அப்பா ஆலோலம் 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 சோ ஆலோலமே. சரிங்கம்மா. யாராவது மரியாதைக்குரிய கூப்பிடுங்க. சரிங்கம்மா போலாமா? போவோமே. ஆலோலம் சோ